ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷம் இன்றி கடாட்சித்து அருள்வாய். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வ காரியேஷு சர்வதா. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி யூடியூப் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இடம்பெயரக்கூடிய கிரகம் நவக்கிரகத்தில் குரு பகவான். அதாவது பொதுவாக கிரகங்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. கிரகம் அப்படின்னா பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் இதைத்தான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேள்விப்பட்டுக்கணும். கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்குது, சாரம் அப்படின்னா இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வார்த்தை. இப்போ இந்த கோச்சார பலன்களில் தான் இந்த பயிற்சிகள் பூரா வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் இவ்வளவு நாள் ஒவ்வொரு ராசியில் தங்கும், அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு போகும் அப்படிங்கிற அளவுகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியிலும், சந்திர பகவான் வெறும் 2.5 நாட்கள் மட்டும் ஒரு ராசியிலும், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியிலும் தங்கி பயிற்சி ஆகிறார்கள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல அதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2வது ராகு கேதுக்கள் 1.5 வருஷங்கள், 3வது குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி பயிற்சி ஆகிறார். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் நவக்கிரகத்தில் மிகவும் முக்கியமானவர். ஏன் முதல்ல அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் குரு பயிற்சியை பற்றத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த குரு பகவான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், நவக்கிரகத்தில் மற்ற 8 கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை குரு பகவானுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகத்துக்கு எதுக்கும் அந்த வாக்கியம் கிடையாது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, இப்படியெல்லாம் குருவை பற்றி நிறையா விஷயங்கள், நிறைய பேச்சுக்கள் அடிபடும். எங்கே பார்த்தாலும் ஒரு சினிமா கூட வந்திருக்கு 9ல் குரு அப்படின்னு. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? 8ல் சனின்னு எடுக்கலாம்ல. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒருவருடைய ஜாதகத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் குருவில்லா வித்தை பால், குரு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பெயரை நவக்கிரக நியதின்னு வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இதனுடைய விளக்கங்கள் புரியும். நியதி அப்படின்னா வழிமுறைகள், நவக்கிரகங்கள் இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்வாங்க, நவக்கிரகத்தினுடைய வேலைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இந்த யூடியூப் தொலைக்காட்சியினுடைய பேர். நிறையா ஃபேமஸுக்காக இங்கிலீஷ் பேர் அப்படி இப்படியெல்லாம் வச்சு நல்லா ஃபேமஸ் பண்ணணும்னு வைக்கலாம். பட் அது அவசியம் கிடையாது. நவக்கிரகத்தை வச்சு தான் ஜோதிடம், ஜோதிடத்தை வச்சு தான் வாழ்க்கை, வாழ்க்கையை வச்சு தான் நாம்பும். இதுதான் சிம்பிள் மேட்டர். இந்த உலகம் இயங்குது அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில். இப்போ கிரகங்களுடைய நேதி எப்படி இருக்கும், அதான் நவக்கிரக நேதி. அந்த நேதின்னு பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய நேதி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. ஒருவருக்கு குரு பார்த்தால்தான் நன்மை உண்டாகும். அப்போ என்னென்ன ராசியை குரு எங்கிருந்து பார்ப்பார்? ஒருவருடைய குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9, 11 இதெல்லாம் குருவினுடைய பார்வை. இப்படி குரு பார்த்தால் நன்மைகள். கெட்ட கிரகம் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கப்பெற்றால் அந்த கெட்ட கிரகத்தினுடைய தோஷம் விலகிடும். ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவாங்க, ககாரஸ்யான் தகாரத்வா திருகாரஸ்யான் நிரோதனம். குரு அப்படிங்கிற இருசொல் வார்த்தைக்கு, குரு அப்படிங்கிறது 2 வார்த்தை. சமஸ்கிருதத்துலேயும் தெரியும், தமிழ்லேயும் தெரியும். தமிழ்லேயே கு ரூ அப்படின்னு போடுவாங்க, சமஸ்கிருதத்துலேயே கு ரூ அப்படின்னு போட போகிறோம். இங்கிலீஷில் 4 வரும், GURU. அது நமக்கு தேவையில்லை. இந்த 2 எழுத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னால், இருளை போக்குபவன், ஒளியை தருபவன்.
அப்போது குரு பகவான் ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை தராது. நவக்கிரக குருவாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம், நமக்கு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற அருளை தரக்கூடியவர் குரு. நவக்கிரகத்திலையும் குரு பகவான் இருந்தால்தான் குரு பலன் வந்தால் தான் கல்யாணம் நடக்குது, குரு 5ல் இருந்தால் தான் குழந்தை பிறக்குது, குரு 9ல் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும். இப்படியெல்லாம் குரு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு குருவை வச்சு தான் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நிரூபிக்கணும்னா குருவை வச்சு தான் அவன் ஜாதகமே பார்க்க முடியும். அப்படி குருவை வச்சு தான் பலன்களை சொல்ல முடியும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் கடந்த காலம் முழுவதும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு தற்சமயம் வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள், அதாவது 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 அளவிற்கு குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது குரு பெயர்ச்சி. குரு பயிற்சி அப்படிங்கிறது அதாவது மே மாதம் 11ஆம் நாள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மே மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 அளவில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அது சமயம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவாக என்னுடைய சொந்த கருத்தோ பொது விதியோ கிடையாது. நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அனைத்துமே 18 சித்தர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் 18 சித்தர்கள்னால் மகான்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள். புலிப்பாடி சித்தர், இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தர், போகர், இந்த மாதிரி நிறைய இருக்கார், கோரக்கர், சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சித்தர் தான் இந்த புலிப்பாடி சித்தர். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த வாக்கிய பிரகாரம், வாக்கியம்னா வாயில் சொல்லி எழுதிட்டு போகிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமாக? திருக்கணிதம் அப்படிங்கிறது கால்குலேஷன், நாம் கணக்கு போடுறது, விஞ்ஞானம். வாக்கியம் அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் உலகம் உண்டானதிலிருந்து கணிச்சுன்னு வந்தது. அப்படி அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பாடல்களில் அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஓலைச்சுவடியில் இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகங்கள் அமர்ந்தால் இன்னென்ன பலன்கள் தான் தரும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக எடுத்து உரைத்து சென்றுள்ளனர். அதனுடைய பதிவை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனாக எங்களுடைய நவக்கிரக நியதி அப்படிங்கிற யூடியூப் தொலைக்காட்சியின் வாயிலாக தங்களுக்கு இப்போ தாராளமாக நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே இதை காணும் அன்பர்கள் இதை முழுமையாக கண்டு இதனுடைய பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு, இது மட்டுமில்லாமல் இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நவக்கிரக நீதிங்கிறதுல சில சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி தான் பேசுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கள், பூஜை முறைகள், யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், வழிபாடுகள் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் பகிர்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி, உங்களுக்கு அது எந்த நான் வீடியோ போட்டாலும் தாராளமாக உங்கள் ஃபோனில் விழுகணும். நீங்கள் தாராளமாக அதை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பலவிதமான சுரங்கங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் இவ்வளவு இருக்கா விஷயங்கள், இவ்வளவு நாளாக நம்ம இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நாங்கள் நிறைய தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை முழுமையாக தவறாமல் கண்டுகளித்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து குரு தோஷம் விலகி பல்லாண்டு வாழ்க இறைவனை பிரார்த்தித்து, அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் 1:30 குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் குரு பெயர்ச்சியின் பேர் அதுக்கு. பிரவேசிக்கிற காலத்தில் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, அன்றாட வாழ்க்கை, குடும்பத்தை விட்டு பிரிகிறது, இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்சமயம் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிக மிகச் சிறப்பான அருமையான ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். குரு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது நன்மை அதிகரிக்கும். அதை பற்றி புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடல்களில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக
முன்பாகவே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரப்பா குருவேதான் 2, 7, 5 பரிவாகம் நவத்தோடு 11 தான் சீரப்பா நின்ற பலன் செப்ப கேளு சிவிகையோடு கரி பரி கல்யாணம் கூடும் தேரப்பா பூஷணமும் மறையோர் நேயும் நிலையாகும் அரசருடன் பேட்டி காணும் கூறப்பா சுகமெல்லாம் கொடுக்கும் மெத்த குடும்பம் அது செழிக்கும் கீர்த்தி ஓங்கும். இந்த பாடல் புரிஞ்சிருக்காரு, விளக்க சொல்கிறேன். குரு இந்த மாதிரி 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன நன்மையை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவிகையோடு கரி பரி கல்யாணம் கூடும். சிவிகைனா பல்லக்கு, கரின்னா யானை, அதான் விநாயகருக்கு பேர் கரிமுகன். பரினா குதிரை, பரிவேட்டையமாக. பரினா குதிரை, யானை, குதிரை, சிவிகை, பல்லக்கு இதெல்லாம் சேர்ந்து பெரிய மகாராஜாக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி கல்யாணம் நடக்கும். தேரப்பா பூஷணமும் நிறைய ஆபரணங்கள் நகை நட்டுக்கள் சேரும். மறையோர் நேயம், பெரியவங்களுடைய அன்பும் பாசமும் கிட்டுமா, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு. அரசருடன் பேட்டி காணும், ராஜாவுக்கு சமமாக இருந்து அவரோட பேட்டி காணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சுகமெல்லாம் கொடுக்கும், மொத்த குடும்பமும் நம்மளால் செழிக்குமா. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா இந்த குடும்பமே ஓங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. தனக்கென ஒரு ஸ்தானம், நமக்குன்னு ஒரு ஸ்தானம், நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்கிறது. வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு பதவி, அந்த இடத்துக்கு நாம தான் ராஜா. தனக்கென ஒரு ஸ்தானம், தனக்கென ஒரு மரியாதை, இவையெல்லாம் ஏற்படும். கல்வி உண்டாகும். பணம், பொருள், வாகனம் இவை ஏற்படும். பொருளாதார ரீதியாக நன்மை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா காரியங்களிலும் நிறைவேறும். சகல காரியங்களிலும் வெற்றி பெறலாம். பாக்யவான், பாக்கியம் அடைவான், பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். பாக்கியவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனவான், புதிதாக தனம் தானியம் இதெல்லாம் ஏற்படும். புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும். இவ்வளோ நாளில் நமக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தனவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதவி கௌரவ உயர்வு, பதவி உயர்வு, சம்பளம் இவை ஏற்படும். கல்யாண கலை வந்துவிடும். அதாவது கடந்த காலத்தில் பதவி பறி போயிருந்தால் அந்த பதவியெல்லாம் இப்போ மீண்டும் எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அயல்நாட்டு பிரயாணம் சில பேருக்கு ஏற்படுது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உண்டாகுது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம். தரமான கல்வி, மேலோர் உதவி இதெல்லாம் ஏற்படும். குறிப்பாக அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு உயர் அதிகாரிகள், அரசியலில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. அரசியலில் பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். பொதுவாக இந்த சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் குரு பயிற்சி பலாபலன்களில் மிக சிறப்பானதொரு நன்மையை அடைகிறீர்கள். இருந்தாலும் ஒரு தடவை உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து குரு பயிற்சி பலன்கள் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம ஜாதக பிரகாரம் அப்படிங்கிறதையும் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும். சொந்த ஜாதகம் பார்க்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்க்கும் பொழுது கீழே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும். அதாவது 9865098370 9865098370 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை அனுப்பி, குறிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு இந்த பதிவை தாங்களும் கண்டு தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இது எல்லா விஷயங்களையும் எல்லாரும், ஏன்னா எதுக்காக சொல்கிறேன், இந்த விஷயம் அல்ல, இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுருந்தீங்கன்னா இது போன்ற பலவிதமான ஜோதிட நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதனால் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தது மட்டுமில்லாமல் இந்த சொந்த ஜாதகத்தையும் பார்த்து குரு பகவானுடைய தோஷத்திலிருந்து விளங்கி இந்த குரு பயிற்சி தங்களுக்கு 100க்கு 150% நன்மையை மட்டுமே தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.